உண்மையிலேயே நீங்கள் உண்மையைத்தான் பேசுகிறீர்கள், உங்கள் பக்கம் எந்த தவறும் இல்லை என்று சொன்னால் அதே செய்தியாளரை அழைத்து நீங்கள் மைக் போட சொல்லி, ஆமாம் அந்த குவாரி என் பெயரில் தான் இயங்குகிறது, நான் சட்டவிரோதமாக செய்யவில்லை, சட்டத்தின்படி அரசு எந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த ஆதாரம் கொடுத்திருக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் நாங்கள் கனிம வளங்களை வெட்டி எடுக்கின்றோம், நாங்கள் அத்துமீறி எதுவும் செயல்படவில்லை, அரசு சட்ட விதிமுறைகளை மீறி எதுவும் செயல்படவில்லை, வேண்டுமானால் சட்ட ரீதியாக பார்த்துக் கொள்ளலாம் என்று ஏதாவது தன்னிலை விளக்கமாக தங்கள் தரப்பு விளக்கமாக கொடுத்திருக்கலாம். அதை விட்டுவிட்டு நாங்கள் கொண்டு வந்த கேமராவையும் மைக்கையும் பிடுங்கி எங்களையே அடிப்பது எந்த வகையில் நியாயம்? அது மட்டும் இல்லாமல் அவர்களே இந்த ஆடியோவில் சொல்கிறார்கள், யாராவது கையை கழிச்சுக்க தயாராகீங்களாடா, நீ கையை கழிச்சுக்கிறியாடா என்று அவர்கள் பேசக்கூடிய ஆடியோ இருக்கின்றது. இவ்வளவு ஆதாரம் இருந்தும் ஏன் இப்படி காவல்துறை தயங்குகிறது என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. அவர்களே கத்தியை எடுத்து தங்களுடைய கையை கீறிக்கொண்டு, அதாவது கீறிக்கொண்டு என்பதை விட வெட்டி கொண்டு என்று சொல்லலாம், அந்த அளவுக்கு ஆழமாக வெட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த புகைப்படங்களை பார்க்கும்போது தெரிகிறது. அப்படி தங்களை தாங்களே காயப்படுத்தி கொண்டு அரசு மருத்துவமனையில் கரூரிலே சென்று அவர்கள் தற்போது சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதில் வேடிக்கை என்னவென்று சொன்னால், கையை கிழித்து கொண்ட நபர்கள் காவல் நிலையத்திற்கு வந்தபோது அங்கு நடமாடிக்கொண்டிருந்தவர்கள், அந்த காவல்துறையினுடைய சிசிடிவி காட்சியை நாம் எடுத்து பார்த்தாலே அந்த நபர்களுக்கு அந்த சண்டை நடந்து முடிந்த போது எந்த காயமும் இல்லை. இந்த சர்ச்சையெல்லாம் காவல் நிலையத்திற்கு வந்துவிட்டது, காவல் நிலையத்தில் 2 தரப்பிலும் புகார்களை எழுதி பெற்றுக்கொண்டார்கள் என்ற பிறகுதான் அவர்கள் சாவகாசமாக நிதானமாக சென்று கத்தியை எடுத்து கையை வெட்டி கொண்டு, அவர்களை இந்த திரைப்படங்களில் நாம் பார்ப்போம் அல்லவா, அதுபோல ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு விஷயத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். கத்தியை எடுத்து தாங்களே கையை வெட்டி கொண்டு அரசு மருத்துவமனையில் சென்று சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன? திருச்சி கதிரவன் என்னை அருவாள் எடுத்து வெட்ட வந்தார், அதனால் நாங்கள் உயிர் பலத்தில் அங்கிருந்து தப்பித்து சென்றோம். ஒரு செய்தியாளர் முதலில் அருவா எதற்கு எடுக்கப் போகிறார்? எதற்காக ரவுடிகளை சென்று வெட்டப் போகிறார்? இது ஏதாவது நம்பும்படியாக இருக்கிறதா? இதை நாம் எத்தனை திரைப்படங்களில் பார்த்திருக்கின்றோம். இன்னமும் கூட அந்த உளுத்து போன செய்தியை வைத்துக்கொண்டு அவர்கள் செய்தியாளர்கள் எங்களை வெட்ட வந்த காரணத்தினால் நாங்கள் அங்கிருந்து தப்பித்து ஓடினோம், திருச்சியிலிருந்து செய்தியாளர் எங்களை தாக்க வந்தார் என்று வாய் கூசாமல் பொய் சொல்கிறார்கள். அதை கைப்பட எழுதி காவல் நிலையத்தில் புகாராகவும் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இனிமேலும் இதையெல்லாம் மக்கள் நம்ப போவதும் கிடையாது. அவர்கள் அடித்ததற்கான ஆதாரங்கள் இருக்கிறது, அவர்கள் சதி திட்டம் போட்டதற்கான அந்த ஆடியோக்கள் இருக்கிறது. இவ்வளவு விஷயங்கள் வந்த பிறகும் எம்எல்ஏ அங்கு இல்லை என்றோ, எம்எல்ஏ மிகவும் நல்லவர் என்றோ, அவர் கனிம வளங்களை எல்லாம் திருட மாட்டார், அவர் மக்கள் பாதுகாவலராக இருக்கின்றார், இயற்கை வளங்கள் எல்லாம் அவரால் தான் பாதுகாக்கப்படுகிறது என்றெல்லாம் அவர் தரப்பு ஆதரவாளர்கள் உருட்டக்கூடிய அந்த உருட்டுக்கள் எல்லாம் இனி செல்லாது. இனி சட்டமன்ற உறுப்பினர் மீது எஃப்ஐஆர் போட வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் நியூஸ் தமிழ் மட்டுமல்ல பொதுமக்களுடைய சமூக ஆர்வலர்களுடைய கோரிக்கையாக அதுவாகத்தான் இருக்கிறது. இனிமேலும் காலம் தாழ்த்தக்கூடாது, அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். இன்றைக்கு செய்தியாளர்கள் மீதே அவர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் இதனை தட்டி கேட்க ஒரு சமூக ஆர்வலரோ சாதாரண பொதுமக்களோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களோ சென்றால் அவர்கள் உயிருக்கு எந்த உத்தரவாதம் இருக்கிறது? இதற்கு முன்பு சென்றவர்களுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் தாக்குதலை நடத்தியிருப்பார்கள்? அந்த லாரிகளை வெட்டி அவர் லாரிகளை கடத்தி செல்கிறார்களே, அதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கும் அந்த பகுதி இளைஞர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தலை அவர்கள் உருவாக்கி இருப்பார்கள் என்பதற்கெல்லாம் இவை ஒரு பெரிய சான்றாக இருக்கிறது. உடனடியாக தமிழக அரசு ஸ்ரீரங்கம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது.